வியட்நாம் படகு விபத்தில் 8 தமிழர்கள் உள்பட 15 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை காணலாம். வியட்நாம் நாட்டில் இந்தியர்கள் பலர் பயணித்த சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் பழனியை சேர்ந்த ஒருவர் உள்பட தமிழர்கள் 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் புகுவாக் தீவுக்கு அருகே சனிக்கிழமை காலை சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு படகு ஒன்று சென்றது. தமிழ்நாட்டை சேர்ந்த 17 பேர் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உள்பட 32 பேர் அதில் பயணம் செய்ததாக தெரிகிறது. தீவுக்கு தெற்கு பகுதியில் பயணித்த போது அந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படகில் இருந்தவர்கள் நீரில் மூழ்கினர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். சுயநினைவின்றி இருந்தவர்களை CPR மூலம் காப்பாற்ற அங்கிருந்த மீட்பு படையினர் முயன்றனர். இந்த விபத்தில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த 44 வயதான முருகப்பிரபுவும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முருகப்பிரபு மற்றும் நிர்மல்குமார் ஆகிய இருவரும் பழனியில் ஒரு செல்போன் நிறுவனத்தின் விநியோகஸ்தர்களாக இருந்தனர். இவர்களது சிறப்பான வணிக செயல்பாட்டிற்காக அந்த நிறுவனம் சார்பில் வியட்நாம் நாட்டிற்கு சுற்றுலா அழைத்து சென்றது. இந்நிலையில் முருகப்பிரபு படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தார். அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வரும் பணிகள் நடந்து வருவதாக இந்திய தூதரக அதிகாரிகள் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர்.